தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி 2009 ஈழத்தில் நடந்த படுகொலைக்கு பின்பாக நமக்கென்று ஒரு அரசியல் கட்சி வேண்டும், தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு அரசியல் கட்சி வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. தொடர்ச்சியாக 2016 சட்டமன்ற தேர்தலில் இருந்து நாம் தமிழர் கட்சி தனித்து களமாறுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னப்பா சீமான் அவர்கள் தொடர்ச்சியா தனித்தே களமாறுறாரு, இதெல்லாம் வெற்றி வாய்ப்பை உண்டாக்குமா? நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி தனித்து நிக்கிறதுனால என்ன புண்ணியம் இருக்கு? நாம் தமிழர் கட்சி ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காங்க, அதை நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு கூட்டணி அரசியலுக்குள்ள போனால் தானே ஒரு வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அப்படின்னு நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திராவிட தேசிய கட்சிகளோடு நான் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன், அப்படி வைப்பது தமிழ் தேசிய அரசியலுக்கே ஒரு இழுக்குதான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எந்த திராவிட கட்சியோடு இல்ல எந்த தேசிய கட்சியோடு என்ன கூட்டணி வைக்க சொல்றீங்க? நான் வைக்க மாட்டேன். என்னுடைய அடையாளம் என்பது இந்த மக்களுக்கான, மண்ணுக்கான, இயற்கை வளங்களுக்கான அரசியலை நான் பேசுறேன். இதை எந்த அரசியல் கட்சியும் பேசுவதில்லை. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு தனித்த கொள்கை உள்ள, ஒரு தனித்த அடையாளம் உள்ள ஒரு கட்சி. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எந்த கட்சிகளோடு நம்ம கூட்டணி வைக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல விஜய் அவர்கள் புதியதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சார்ல, விஜய் கூடவாவது அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணி வச்சிருக்கலாம்ல, ஏன் விஜய் அவர்களையும் எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, நாம் தமிழர் கட்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான அரசியல் பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கு. ஆனா இதை விஜய் அவர்கள் பேசுறாரான்னு கேட்டா அது கிடையாது. வெறும் வாய் வார்த்தைக்காக மட்டுமே திருக்குறள்ல இருந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்து அரசியல் பண்றேன் அப்படின்னு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அது கரூர்ல நடந்த அந்த 41 மக்களுடைய உயிர் பலியே நம்ம காட்டும். அப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அரசியல் என்பது வேணாம் எங்களுக்கு. ஏன்னா விஜய் அவர்களுமே தமிழக வெற்றி கழகம்னு பேரு தான் வச்சிருக்காரு. ஆனா பெரியார் அவர்களை, ஈவேரா அவர்களை எங்களுடைய கொள்கை வழிகாட்டியா ஏத்துக்கிறேன் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பெரிய முரண். என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு என்று தலைவர்களை வெளியில இருந்து கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை. இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக, இந்த இனத்துக்குமாக உழைத்த தலைவர்கள், எண்ணற்ற தலைவர்கள், பல ஆயிரம் தலைவர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்காங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் நான் வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னு பேசுறாங்க. இப்ப சமீபத்துல கூட கோயம்புத்தூர்ல ஒரு மேம்பாலம் ஒண்ணு திறக்கிறாங்க. அந்த மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு அவர்களுடைய பேரை வைக்கணும் அப்படிங்கும் போது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, ஜிடி மேம்பாலம்னே வைக்கலாமே. என்ன காரணம்னா, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே ஜிடி மருத்துவமனை, ஜிடி பள்ளிக்கூடங்கள், ஜிடி பிசினஸ்க்கு என்ன பேரோ அது எல்லாமே ஜிடி தான் வைக்கிறேன். இந்த நாயுடுங்கிற பேரைய பயன்படுத்தல. ஆனா இந்த திமுக என்ன பண்ணுது, சாதியை ஒழிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருட்டு திராவிட மாடல் என்ன பண்ணுதுன்னா, இந்த நாயுடுங்கிற பேரை தூக்கி வைக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா, இதே எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு ஒரு தெருவுடைய பேர் வைக்கணும் அப்படின்னா, முத்துராமலிங்க தெருவுன்னு வைக்கிறீங்களே, அந்த முத்துராமலிங்க தேவருங்கிற பேரை ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? தேவர் என்ற அடையாளம் தானே அவருடைய அடையாளம். இப்ப ஐயா காமராஜர் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்லுவது இல்ல, காமராஜர் அப்படின்னு தான் சொல்லுவது. இப்படி பல தலைவர்களை திட்டமிட்டு திமுகவும் திராவிட கட்சிகளும் புறக்கணித்துக் கொண்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, எங்களுடைய தலைவர்களை மீட்டு நாங்கள் ஒரு அரசியல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. 2016 தேர்தலில் தனிச்சு நிக்க ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சி 1.1 அவங்களுடைய வாக்கு விழுக்காட தொடங்குறாங்க. இன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8.22 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்காங்க. இத்தனை வாக்குகளும் 36 லட்சம் வாக்குகள். இந்த 36 லட்சம் வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு பணம் கொடுத்தோ, இல்ல பெரிய நட்சத்திர வேட்பாளர்களை போட்டோ, இல்ல பெரிய சினிமா பின்புலங்களை வைத்தோ, இல்ல திரை கவர்ச்சியை வைத்தோ அரசியல் செய்யவில்லை. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல்ல ஆரம்ப காலகட்டத்துல வரும்போது அண்ணன் உடன் இருந்தவர்கள், இந்த நாம் தமிழர் கட்சியுடன் பயணித்தவர்கள் பாத்தீங்கன்னா சொற்பமானவர்கள் தான். ஆனா காலப்போக்கில் நாம் தமிழர் கட்சிக்கு என்று மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு கிடைத்ததுன்னா அவர்களுடைய கொள்கையில ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இளைய சமுதாய பிள்ளைகளுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சி குறிவைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா மிகையாகவே ஆகாது. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கான அரசியலை சீமான் அவர்களை பேச ஆரம்பிச்சிட்டாரு. சீமான் அவர்கள் ஒரு 50 படங்களை நடிச்சோ, இல்ல ஒரு 100 படங்களை நடிச்சோ, ஒரு ரசிகர் மன்றம் வைத்தோ, அந்த ரசிகர் மன்றத்தை தன்னுடைய சுய லாபத்துக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அப்படிலாம் வரல. அவர் இந்த தமிழ் சமூகத்தை அரசியல் படுத்துறாரு. இந்த தமிழ் சமூகத்துல ஜான்சி ராணி, சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிலாம் சொல்லப்பட்ட அதே தமிழ் சமூகத்துல அப்படிலாம் இல்ல, எங்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்காங்க, எங்களுக்கு தீரன் சின்னமலை இருக்காரு, ரெட்டைமலை சீனிவாசன் இருக்காரு, மருது பாண்டியர்கள் இருக்காங்க, முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருக்காங்க, இப்படி எண்ணற்ற பல தலைவர்கள் எங்க கிட்ட இருக்காங்க. ஆனா நாங்க இந்த தலைவர்களை கூட கடன் வாங்கி போலியாக பிம்பத்தை உருவாக்கி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்காத தலைவர்கள் எல்லாம் நாங்கள் தலைவன் என்று சொல்லி கொண்டு பேர் வாங்கல. இந்திய அரசியல்ல நீங்க பாருங்க, எந்த ஒரு தலைவனை இந்தியாவுல இவர் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த தலைவரையே எங்கள் கட்சியினுடைய முகமாக வைத்து, எங்களுடைய முகவரியாக வைத்து, எங்கள் தலைவர் பிரபாகரன் தான்
அவர்தான் எங்களுடைய தலைவர், எம் இனத்திற்கான அடையாளம் என்று சொல்லி தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரை வைத்துக் கொண்டு அவருடைய புகைப்படத்தை வீதியெங்கும் கொண்டு போய் அவருடைய புகைப்படத்தை காட்டிதான் 36 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்குன்னா மிகையாகாது. இந்த 36 லட்சம் வாக்குகள்ல ஒரு வாக்கு கூட பணத்துக்காக விழுந்த வாக்கு இல்ல, இது என் இனத்தினுடைய விடுதலைக்காக விழுந்த வாக்குதான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் அண்ணன் சீமான் கூட்டணிக்கு போவாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொலைக்காட்சிகளையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சேட்டலைட் சேனலாக இருக்கட்டும், இல்ல நிறைய வலையொலிகள் யூடியூபாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுகவிற்கு இத்தனை விழுக்காடு வாக்குகள் இருக்கு, அதிமுகவிற்கு இத்தனை விழுக்காடு வாக்குகள் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு இத்தனை வாக்குகள் இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு பண்றாங்க. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க எல்லாருமே ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப தஞ்சாவூர் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப தஞ்சாவூர்ல தொகுதி, தஞ்சை ஒரு தொகுதி அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு தெருவுக்கும் போய் நீங்க யாருக்கு வாக்கு போட போறீங்க, உங்களுடைய வீட்டுல எத்தனை வாக்குகள் இருக்கு, உங்க வீட்டுல 4 வாக்குகள் இருக்கா, நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க, திமுகவிற்கா, அதிமுகவிற்கா, இல்ல நாம் தமிழர்களுக்கா, இல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கா அப்படின்னு கருத்து கணிப்பு கேட்கிறாங்களா? கிடையவே கிடையாது. இவங்களா உட்கார்ந்துக்கிட்டு யாரு பேமெண்ட் கொடுக்குறா, இப்ப திமுக பேமெண்ட் கொடுக்குதா, இப்ப திமுக ஆதரவா நம்ம போட்டுருணும், தமிழக வெற்றி கழகம் கொடுக்குதா அவங்களுக்கு ஆதரவா போட்டுருணும் அப்படின்னு இவங்க ஒரு விழுக்காடை உருவாக்குறாங்க. இந்த விழுக்காடை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்துறாங்க. செலுத்திட்டு என்ன சொல்றாங்கன்னா, திமுக தான் இந்த முறையும் வெற்றி பெற போகுது, இந்த முறை தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு தொகுதிகள்ல வரும் அப்படின்னு பொய்யான ஒரு கருத்து கணிப்பை தொலைக்காட்சிகளை உட்கார்ந்து கொண்டு பாருங்க. தஞ்சாவூர்ல திமுக 30 விழுக்காடு இருக்கு, அதிமுக 25 விழுக்காடு இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு 26 விழுக்காடு இருக்கு. இதே சென்னையில பாத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை தொகுதிகள்ல ஆவடியில இத்தனை விழுக்காடு, மதுராந்தகத்துல எத்தனை விழுக்காடு, செங்கல்பட்டுல இத்தனை விழுக்காடு, சேப்பாக்கம் தொகுதியில மீண்டும் புரட்சியாளர் குட்டி சேகுவரா, சேப்பாக்கம் தொகுதியினுடைய இளவரசர் முடிசூடா மன்னன் உதயநிதி தான் வெல்ல போறாரு. இப்படி பொய்யா ஒரு பிம்பத்தை உருவாக்கி இதை ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்த திணிக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையான கருத்து கணிப்புனா என்னன்னா, ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் போயிட்டு அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை சந்திச்சு, இப்ப ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த 2 லட்சம் வாக்காளர்களையும் நீங்க சந்திக்க வேணாம், குறைந்தபட்சம் ஒரு 50,000 வாக்காளர்களையாவது நீங்க ஒரு தொகுதியில சந்தித்து உங்களுடைய வாக்குகளை நீங்க யாருக்கு போட போறீங்க, உங்க தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாரு, அவருடைய பேர் உங்களுக்கு தெரியுமா, அவர் எந்த கட்சியை சார்ந்தவர், இதுவரைக்கும் உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களும் நல்லபடியா செஞ்சிருக்காங்களா, அந்த தொகுதியினுடைய ஆரம்ப சுகாதார நிலையம் நல்லா இருக்கா, பேருந்து நிலையம் நல்லா இருக்கா, அரசு கல்லூரிகளோ இல்ல அரசு மருத்துவமனைகளோ அந்த தொகுதிக்குள்ள இருக்குன்னா அது தரமான முறையில இருக்கா, சாலைகள் தரமான முறையில இருக்கா, மக்களுக்கான குடிநீர் வசதி சரியாக கிடைக்குதா, இந்த தொகுதிகள்ல குப்பைகள் எல்லாம் சாலைகள்ல கொட்டாம ரொம்ப தூய்மையான முறையில இருக்கா, இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுதா, இங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது ரொம்ப பத்திரமா வீடு சேர்றாங்களா, இந்த தொகுதிகள்ல போதை பழக்க வழக்கங்களே காவல்துறை ஒழிச்சிருக்கா, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எந்த மாதிரியான சட்டமன்ற தொகுதியில இந்த தொகுதியில அவருடைய நிதியில இருந்து என்னெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கறத ஏதாவது ஒரு அனலைஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கேட்டு அந்த மக்களை சந்தித்து இதே போல கேள்விகள் எல்லாம் கேட்டு நான் மீண்டும் திமுக தான் வாக்களிக்க போறேன், இல்லைன்னா அதிமுக வாக்களிக்க போறேன், இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க போறேன், இல்லைன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க போறேன்னு ஒரு நேர்மையான முறையில களத்துக்கு சென்று அந்த தொகுதியை ஆய்வு செய்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்கள்ட்ட கேட்டுதானே நீங்க கருத்து கணிப்பை வெளியிடணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பாட்டுக்கும் ஒரு ஏசி அறையில உட்காந்துக்கிட்டு இதுதான் கருத்து கணிப்பு, இத்தனை விழுக்காடு இவங்க பெறுவாங்க, ஏன்னா பணம் யார் எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்தாற் போல அந்த தொகுதியினுடைய கருத்து கணிப்பை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யாக, ஒரு போலியாக, ஒரு ஏமாற்று வேலைகளை இந்த ஊடகமும் இந்த சேட்டலைட் மீடியாக்களும் நிறைய செய்யுதுன்னு சொன்னா மிகையாகாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த மீடியாக்கள் இருக்கு. இப்ப இந்தியாவினுடைய ஜனநாயக 4வது ஜனநாயகம் தூண் அப்படின்னா நம்ம மீடியா அப்படிங்கிறோம். அப்பேற்பட்ட அந்த ஊடகமும் இந்த மீடியாக்கள்லாம் உண்மையாகவே மக்களுக்கு கருத்து கணிப்பை சொல்லுதான்னு கேட்டா கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு. ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில நீங்க பாருங்க, ஒரு சேட்டலைட் மீடியாவுடைய தொலைக்காட்சியில பாருங்க, நிறைய முறை நான் பாக்குறேன், திமுக அதிமுக தாவேக்கன்னு போடுறீங்க, மற்றவை கீழே போடுறீங்களா, அந்த மற்றவைங்கிற இடத்துல கூட ஏன் நாம் தமிழர் கட்சி கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, இது ஒரு கேள்வியாக நமக்கு எழுதல. அப்ப என்னன்னா, நாம் தமிழர் கட்சி மேடைகள் தோறும் நான் இலவசமா மிக்சி தருவேன், கிரைண்டர் தருவேன், நான் உங்களுக்கு சைக்கிள் தருவேன், இலவசமா மாதம் மகளிர்களுக்கு 1000 ரூபாய் தருவேன், இலவச பேருந்து தருவேன், அப்படிலாம் பேசல. நாம் தமிழர் கட்சி என்ன பேசுறாங்கன்னா, தரமான கல்வியை உங்க குழந்தைகளுக்கு நான் கொடுக்குறேன், சமமான கல்வியை கொடுக்குறேன்,
தரமான குடிநீரை கொடுக்குறேன், அனைவருக்கும் தரமான மருத்துவத்தை கொடுக்குறேன், இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் வந்து சரி பண்ணுவேன், இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும், இங்க இருக்கக்கூடிய மலைகள் பாதுகாக்கப்படும், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் பாதுகாக்கப்படும், சாலைகள் ரொம்ப தூய்மையாக இருக்கும், மின்சாரத்தை நான் எப்படி உற்பத்தி பண்ணுவேன், தற்சார்பு பொருளாதாரத்தை நான் எப்படி செய்வேன், எப்படி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அரசு வேலையை நான் கொடுப்பேன், ஒரு அரசு பேருந்துகளை வந்து அந்த பேருந்து இருக்குன்னா போக்குவரத்து துறையை நான் எப்படி சரியாக கையாளுவேன், மருத்துவத்துறையை நான் எப்படி சரியாக கையாளுவேன், ஊரக உள்ளாட்சி துறையை நான் எப்படி சரியாக கையாளுவேன், கூட்டுறவுத்துறையை நான் எப்படி சரியாக கையாளுவேன், பள்ளி கல்வித்துறையை நான் எப்படி சரியாக கையாளுவேன், எப்படி பள்ளிக்கூடங்கள்ல திட்டங்களை நான் கொண்டு வருவேன், பள்ளி சீருடைகளை நான் எப்படி மாத்துவேன், காவலர்களை நான் வந்து எப்படி அவங்கள்ட்ட காவலர்கள்ட்ட வந்து எப்படி திட்டங்களை நான் கொடுப்பேன், காவலர்கள் எப்படி பணியாற்றணும்னு நான் சொல்லுவேன், எப்படி எல்லாம் நான் வந்து இந்த போதை பழக்க வழக்கங்களை குறைப்பேன், எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்க சரியாக்குவேன், இப்படி பல விடயங்களை பேசிதான் நாம் தமிழர் கட்சி வாக்குகளை கேட்கிறாங்களே தவிர இந்த திமுக போல உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், உங்களுக்கு இலவசமா மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், 2000 ரூபாய் நாங்க இந்த முறை ஜெயிச்சிட்டோம்னா 2000 ரூபாய் தரோம், 2500 ரூபாய் தரோம் அப்படிலாம் கேட்கல. அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கடன் இன்னைக்கு 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாட்டுடைய கடன் இருக்கு. இந்த கடனை நான் எப்படி சரி பண்ணுவேன், எப்படி மேலை நாடுகள்ல எப்படி வந்து ஆடு மாடுகளை வளர்த்து அதிலிருந்து பால், அதுக்கு பின்ன பால்கோவா, அதுக்கப்புறம் பட்டர்னு சொல்லக்கூடியது, தயிர், மோர், இப்படி பால்ல இருந்து பல எண்ணற்ற பொருட்களை தயார் பண்றாங்க. அதே போல தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கணும்னா இந்த திருட்டு நாளாரிங்க என்ன தெரியுமா பண்றாங்க, சீமான் என்னப்பா ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, சீமான் படிச்சவனை போய் ஆடு மாடு மேய்க்க சொல்றாருங்கிறான். ஆனா இவன் சொல்றான்ல, இவன் எல்லாமே காலையில சூடா ஒரு கப்பு டீ, சூடா ஒரு கப்பு காஃபி, நல்ல வெயிலா இருக்கு, நல்லா மோரை போட்டு சோத்துல போட்டு குழைச்சி அடிச்சோம்னா வயிறு நல்லா ஃப்ரீயா இருக்கும்மா. அப்புறம் பட்டர் வேணுமா, வெண்ணெய் வேணுமா, நெய் போட்டு எனக்கு தோசை ஊத்துங்கம்மா. இந்த நெய் இருக்குல்ல, நெய் இது எங்கேருந்து வருது, எங்கேருந்து வருது, ஆடு மாடுகள் வளர்த்தா தானே கிடைக்கும், அதுல தானே வருது. அப்ப தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போகணும்னா இந்த நாய்கள், இந்த திருட்டு பயலுங்க உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பண்றது. ஆனா இவனே என்ன பண்ணுவான்னா பால் பாக்கெட் 1/2 லிட்டர் பால் பாக்கெட் போய் கடையில நிற்பான். அப்ப என்னன்னா ஒரு பாலினுடைய சந்தை உற்பத்தி எவ்வளவு இருக்கு, ஏன் நம்ம வந்து வெளி மாநிலத்துல இருந்து பால் கொள்முதல் பண்றோம். இப்போ இறைச்சி கடையில ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இப்போ இறைச்சி கடையில 1/2 கிலோ கறிக்கு 2 மணி நேரம் நிற்பான். அப்ப என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா இங்க தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போங்க. தமிழ்நாட்டுக்குள்ள என்ன வளம் இல்ல, நீர் வளம் இருக்கு, இயற்கை வளம் இருக்கு, மண் வளம் இருக்கு, காடு வளம் இருக்கு, மலை வளம் இருக்கு, எல்லா வளமும் இருந்தும் நாம ஏன் வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்க ஒட்டகம் மேய்க்கிறோம், அங்க போய் அரபுகாரன் வீட்டுல போய் கக்கூஸ் கழுவுறோம், அங்க அரபுகாரனுக்கு நம்ம வாகனம் ஓட்டுநரா டிரைவரா இருக்கும், பொண்டாட்டியை விட்டு, குழந்தையை விட்டு, அம்மாவை விட்டு, அப்பாவை விட்டு, சொந்த ஊரை விட்டு, நண்பர்களை விட்டு, உறவினர்களை விட்டு வெளிநாடுகள்ல போய் 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை கட்டி ஏமாந்து அங்க பாலைவனத்துல ஒட்டகத்தை மேய்க்கிறோம். ஆனா இங்க நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கும் போது வீட்டுக்கு ஒரு அரசு வேலை, நீ வெளிநாட்டுல போய் ஒட்டகம் மேய்ச்சா அது தப்பு இல்ல, ஆனா ஊர்ல வந்து ஆடு மாடு மேய்க்கணும்னு சொன்னா தப்பு அப்படின்னா அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இப்ப படிச்சவையெல்லாம் ஆடு மாடு மேய்க்கணும்னு நாங்க சொல்லல. தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் வந்து இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இதே படித்தவர்கள், இதே பிகாம் படிச்சவங்க, எம்காம் படிச்சவங்க, பிஎஸ்சி படிச்சவங்க, எம்எஸ்சி படிச்சவங்க வேலை வாய்ப்பு கிடைக்காம இன்னைக்கு எத்தனையோ இளைய சமுதாய பிள்ளைகள் ஓலாவிலையும், ஸ்விக்கிலையும், ஜொமேட்டோவிலையும் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்களா இல்லையா, உணவு டெலிவரி செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லையா. இன்னமும் எத்தனையோ பட்டதாரிகள் கொத்தனார் வேலைக்கு போறாங்க, கார்பெண்டர் வேலைக்கு போறாங்க. எந்த வேலையும் அவமானகரமான வேலையே கிடையாது. உழைத்து சாப்பிடக்கூடிய அனைவருமே நல்ல வேலை தான். நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் நேர்மையாக, உண்மையாக, அந்த தொழிலுக்கு உண்மையாக இருந்து அந்த தொழிலை வந்து நம்ம பண்ணணும். அதை விட்டு தேவையில்லாம இந்த திருட்டுத்தனமா திமுக இருந்துகிட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளடிக்கிறது, திருட்டுத்தனம் வேலை பார்க்கறது, பொய் பேசுறது, அராஜகம் பண்ணுவது, மக்களை ஏமாத்துவது, ஃப்ரைட் ரைஸ் கடையில போய் சண்டை போடுவது, புரோட்டா கடையில போய் பாக்ஸிங் போடுவது, மக்களுடைய வரி பணத்தை வந்து அட்டை பூச்சிகளை போல உறிஞ்சுவது, இப்படிப்பட்ட வேலைகள் செய்ய வேணாம். அப்ப ஒரு கருத்து கணிப்பு என்பது ஒரு சரியான முறையில, நேர்மையான முறையில இந்த மக்களுக்கு எது சரியோ அதை தான் கொண்டு போய் ஊடகம் கொடுக்கணும். அந்த வகையில அம்சத் மீடியா 234 தொகுதிகளுக்கும் விரைவாக ஒரு கள ஆய்வுக்காக நம்ம போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து உங்களுடைய குறைகள் என்ன, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாரு, உங்களுக்கான தேவைகள் என்ன இங்க இருக்கு, இதுவரைக்கும் எந்த தேவைகளை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பூர்த்தி செஞ்சிருக்காங்க, இத்தனை ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து உங்களுக்கு என்ன பயன் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் தரமாக இருக்கா, மருத்துவமனைகள் தரமாக இருக்கா, இதெல்லாம் ஆய்வு பண்ணி அந்த மக்கள்கிட்ட போய் அந்த மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்த போறாங்க, உண்மையாகவே அந்த மக்கள் யாருக்கு செலுத்துறாங்க, உண்மையாகவே அவங்க திமுகக்கு தான் செலுத்த போறாங்கன்னா உண்மையாகவே திமுக இந்த தொகுதியில வெல்லும், உண்மையாகவே நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்த போறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில வெல்லுங்கிற உண்மையான கலாய்வை தமிழக வெற்றி கழகத்துக்கான வாக்குகள் எவ்வளவு இருக்கு அப்படிலாம் ஒரு கள ஆய்வு செய்து அது உண்மையும் நேர்மையுமாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நாங்க இருக்கோம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலம் தான் இருக்கு. இந்த 6 மாத காலத்துல நாம் தமிழர் கட்சி எப்படியெல்லாம் தன்னுடைய தொகுதிகளில் வேட்பாளரை அறிவிப்பு செய்து வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் சில கட்சிகள் இல்ல 75 ஆண்டுகளான திராவிட திமுக கட்சி என்ன பண்ணுதுன்னா யாரு கூட கூட்டணி போலாம்,
எந்த தொகுதியில யாருக்கு எந்த சமூகத்துக்கு வாக்கு இருக்கு, இங்க நிப்பாட்டினா ஜெயிக்கலாமா ஜெயிக்க முடியாதா, ஒரு தொகுதிக்கு எத்தனை கோடி செலவு பண்ணணும். இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு விதிமுறையை கொடுக்குறாங்க, ஒரு தொகுதிக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும். அந்த தொகையை மட்டும்தான் இந்த திமுக செலவு பண்ணுதா? இன்னமும் எந்த கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரும், யாரெல்லாம் நம்ம கூட கூட்டணிக்கு வருவா? இதே திமுக தமிழக வெற்றி கழகத்தை இவ்வளவு விமர்சனம் பண்ணுதுல, இவ்வளவு பேச்சு பேசுதுல, நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டணிக்கு வரனா முதலா திமுக வரவேற்கும். ஆனா நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை. ரொம்ப தெம்பும் திராணியோடு தைரியத்தோடு நாம் தமிழ் கட்சி சொல்றாங்க, நான் யாரோடும் கூட்டணி கிடையாது. சமீபத்துல கூட அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு, கர்த்தர் மீது ஆணையாக. உடனே இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, பத்தியா சீமான் ஒரு கிறிஸ்தவர், அதனால கர்த்தர் மீது ஆணையாகங்கிறாரு. சரியா, சீமான் நாளைக்கு அல்லாவின் மீது ஆணையாகனா அவர் இஸ்லாமியர் எடுத்துப்பியா சொல்லுங்க. அப்ப என்னன்னா ஏதாவது பேசணும்னு பேச வேண்டியது. அப்ப சீமானுடைய அரசியலை விமர்சனம் பண்ணுங்க, சீமானுடைய கொள்கையை பேசுங்க, சீமானுடைய தத்துவத்தை பேசுங்க. இதுல என்ன முரண் இருக்கு, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன சிக்கல் இருக்குன்னு அதை பேசுங்க. அதை விட்டு சீமானை பத்தி தவறா பேசுவது. 24 மணி நேரமும் சீமான வீட்டு வாசல்லையே காவு காப்பாங்க போல. இந்த நாயெல்லாம் இருக்குல்ல, இந்த ஒரு கல்யாண வீடுனா அந்த நாய் அப்படியே சுத்தி வரும். என்ன பண்ணுன்னா மீண்டு போன எலும்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு அது குப்பையை கொட்டுவாங்கல்ல, போய் அடிச்சுக்கும் பாருங்க. அதே போல சில நாய்கள் திரு சீமான் அவர்களுடைய வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு சீமான் வீட்டுல என்ன நடக்குது, சீமான் எங்க போறாரு, சீமான் என்ன பண்றாரு, இதை பேசுறீங்கள. சீமான் பேசக்கூடிய அரசியலை பேச. சீமான் என்ன அரசியல் பேசுறாரு, சீமான் ஏன் மலையை வெட்டக்கூடாதுங்கிறாரு, சீமான் ஏன் ஆற்று மணலை அள்ளக்கூடாதுங்கிறாரு, சீமான் எப்படி மரத்தை வெட்டக்கூடாதுன்னு பேசுறாரு. இல்ல அவர் பேசுறது தப்புங்க, நான் மலைகளை வெட்டுவேன், நான் மரங்களை வெட்டுவேன், ஆற்று மலையில நான் அள்ளுவேன் அப்படின்னு அந்த மாதிரியான அரசியல தானே பேசணும். அப்ப அதெல்லாம் பேசுவதில்லை. காசுக்கு என்ன வேணாலும் பண்ணாங்கிற இந்த ஊடகத்தில் இருந்துகிட்டு, நான் ஒரு ஊடகவியலாளர், நான் ஒரு ஊடகத்துல இருக்கேன், நான் என்ன சொன்னாலும் மக்கள் கேட்டுருவாங்க, நான் ஒரு செய்தி நிறுவனம் வச்சிருக்கேன், அதுல என்ன பொய் சொன்னாலும் மக்கள் கேட்டுருவாங்க, ஒரு பொய்யான பிம்பத்தை தொடர்ச்சியாக ஊடகம் என்ற பேர்ல, மீடியாக்கள் என்ற பேர்ல நிறைய பேர் திட்டமிட்டு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு எதிராக தான் நம்ம இருக்கணும். என்ன காரணம்னா, இவர்கள் சொல்லக்கூடிய போலித்தனமான அரசியலையும் போலித்தனமான பிம்பத்தையும் ஒருபோதும் மக்கள் ஏற்கக்கூடாது. உண்மை நிலவரம் என்னமோ அதை பேசணும். நாம் தமிழர் கட்சி தனித்து நிக்கிறாங்களா, தனித்து நிக்கணும். 234 தொகுதிகளில் வேட்பாளர் போடுவதற்கான தெம்பும் திராணியும் தைரியமும் அவர்களிடம் இருக்கு. தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பாகவே இந்த தொகுதியுடைய வேட்பாளர் இவர்தான் என்று சொல்லக்கூடிய தைரியம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. ஆனா இதை திராவிட கட்சிகள் பண்ணுமா? ஒருபோதும் பண்ணாது. ஏன்? இந்த திராவிட கட்சிகள் பணத்துக்கும் மக்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்கும் அட்டை பூச்சிகளை போல இருப்பதற்கும் யாரோட கூட்டணி போலாம், எத்தனை சீட்டு கேட்கலாம், எவ்வளவு நோட்டு கேட்கலாங்கிறதுக்கு தான் இந்த திராவிட கட்சிகள் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தனித்து கிளம்புறாங்களா, நாம் தமிழர் கட்சியினுடைய விழுக்காடு நீங்க பாருங்க. இந்த தேர்தல்ல இது வரைக்கும் என்னுடைய கருத்து கணிப்பாக இருந்தது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி குறைந்தபட்சம் இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா 20 விழுக்காடுக்கு மேலான வாக்குகளை பெறுவாங்க. என்ன காரணம்னா, இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை சந்தித்து, அந்த மக்களை நேரடியாக போய் சந்தித்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் சீமான் அவர்கள் பதில் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளும் சீமான் அவர்களுக்கு பெரிய அளவுல இந்த முறை வரப்போகிறது. கடந்த 2024 கூட இந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் சீமானுக்கு விழுந்ததில்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளும், குறிப்பா சொல்லணும்னா தமிழர்களுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை விழப்போகிறது. குறைந்தபட்சம் 20 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி தொடப்போகிறது. இன்னும் அவர்கள் களத்துல வேட்பாளர்களை இன்னும் நிறைய தொகுதிகளை அறிவித்து இன்னும் இந்த 6 மாத காலத்துல இன்னும் களத்துல இறங்கி வேலை பார்க்கும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய வசம் இந்த வெற்றி உருவாகும். இதே உண்மையா ஒரு இடம் சொல்லணும்னா, திமுகவோ இல்ல மற்ற திராவிட கட்சிகளோ வாக்குகளுக்கு ரூபா பணம் கொடுக்காம இந்த தேர்தலை சந்திப்பாங்களா? சந்திச்சா நாம் தமிழர் கட்சியோடு மோத முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. இன்னமும் நோட்டுகளையும் சீட்டுகளையும் கோற்றையும் கோழி பிரியாணியும் நம்பிதான் நிறைய கட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த மக்களையும் மண்ணையும் நம்பி சீமான் அவர்கள் அரசியல் பண்றாரு. உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி சட்டமன்றத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் உள்ள போறாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, இந்த முறை என்னுடைய சொந்த மண்ணில் தான் நான் போட்டியிடுறேன் அப்படின்றாரு. அப்ப அவருடைய சொந்த மண் அப்படின்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்துல அரணையூர்ல தான் அண்ணன் இருக்காரு. அப்ப இருக்கும்போது சிவகங்கை மாவட்டத்தில் எந்த தொகுதிகளில் அண்ணன் போட்டியிட போறாரு, எந்த தொகுதியில போட்டியிட்டா அண்ணன் சீமான் அவர்களுடைய வெற்றி இன்னும் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் இவர் காலக்கூடிய காலங்கள்ல நம்ம களத்துக்கு சென்று ஆய்வுகள் செய்து வெளியிட போறோம். உறுதியாக தமிழ் தேசியம் இந்த தேர்தலில் வென்றாக வேண்டும். உறுதியாக நம்ம களத்தில் நின்று அதுக்கான வேலைகளை பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.